வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் அன்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி நம்ம தொகுப்பில் சொல்லி கொண்டு வருகின்றோம். உங்களுக்கு வாழ்க்கையில் எப்பொழுதும் பயனுள்ளதாத செய்தியாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. சரி, நம்ம இந்த தொகுப்பில் ஓரைகளை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஓரையில் இன்றைக்கி பார்க்க போகிற ஓரை என்ன ஓரைனா புதன் ஓரை. இந்த புதன் ஓரையில் என்ன செய்யலாம், எந்தெந்த ராசிக்காரங்க நட்சத்திரக்காரங்க அதே போல் கிழமையில் பிறந்தவங்களுக்கு என்ன பண்ணுங்கிறத பார்ப்போம். புதன் ஓரைங்க ஒரு சிறப்பான ஓரை. ஏன்னா குருவுக்கு நிகராவணன், ஞானக்காரகன், புத்திமான், பச்சோந்தி, அதே போல் சகல போகப்பிரியன், சகல ஆசைப்பிரியன், எல்லாத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் எல்லாமே எல்லா கலைகளுக்கும் உரியவன், எல்லாமே வேணுங்கிற நினைக்கிறவன், எதுலேயுமே நம்ம தோற்றக்கூடாது. அதனாலேயே இந்த புதன்கிற கிரகம் எப்படின்னா சூரியன்ட்டையும் இருந்துக்கிறோம், சுக்கரன் கூட இருந்துக்கிறோம், அசுரன் கூடயும் பழக்கம். அந்த சொல்லுவாங்களா, அசுரன்ட்டையும் போய் நட்பு வச்சுக்கிறோம், அதே போல் தேவருடையும் நட்பு வச்சுக்கிறோம். ரெண்டு பேருக்கும் சரி பங்காக இருக்கனால இந்த புதனுக்கு மட்டும் எதுக்குமே அஸ்தமனம் கிடையாது. சொல்லுவாங்க, மறைஞ்ச புதன் நிறைஞ்ச பலனை கொடுப்பான், மறைஞ்சால் கூட அவனுடைய தன்மை மாற மாட்டான். அப்படிப்பட்ட புதன் அருமையான ஓரை. இது புதன்கிழமை காலை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே வருவார், 1 மணி நேரம். எல்லா ராசிக்கும் வந்ததா, அதனால் எல்லாருமே இந்த புதன் ஓரை அனுபவிச்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற ஓரையாவது இவங்க அனுபவிக்கணும்னு சொல்கிறது மாதிரி இவருக்கு அப்படி கிடையாது. எல்லாருமே எல்லா காலத்துக்கும் இதை உபயோகித்துக்கலாம். பொதுவாக புதன் ஓரையில் என்னென்ன செய்யலாம் அப்படின்னா, நல்ல கல்வி கற்கலாம், சங்கீதம் கற்கலாம், புதிய தொழில் தொடங்கலாம், புதிய வீடு கட்டலாம், கிரகப்பிரவேசம் வைக்கலாம், திருமணம் செய்யலாம், அதே போல் நகைகள் வாங்கலாம், நகைகளை கொடுக்கலாம், அதாவது வாங்கவும் செய்யலாம், கொடுக்கவும் செய்யலாம். அதே போல் வெளியூர் பிரயாணங்கள் சென்று வரலாம். வெளியூர் இடம் பெயரை இந்த ஓரையில் பண்ணுறது ரொம்ப சிறப்பு தான். இது ஒரு சுப ஓரை. எல்லாத்துக்குமே சுபத்தை கொடுத்து தானும் சுபப்பட்டு மற்றவங்களையும் சுபப்படுகிறது அந்த புதனுடைய ஓரை. ஒரு ப்ளஸ் மைனஸே கிடையாது. அப்படிப்பட்ட ஓரை எல்லா ராசிக்காரர்களுக்கும் அற்புதமான பலனை கொடுப்பார். இதில் அதிக நட்பு யார் அப்படின்னா மிதுனம் கன்னி ராசிக்காரர்களுக்கு அதிக நட்பு. அவர் சொந்த வீட்டில் அந்த ராசிக்காரங்க புதன் ஓரையை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு எல்லா காலத்திலையும் அதிர்ஷ்டம் தன்னாலே அமைந்துவிடும். இவர் பிடிச்ச நேரம் பச்சை கலர், கிழமை பிடிச்ச கிழமை புதன்கிழமை. அதிதேவதை மதுரை மீனாட்சி அம்பாள். மலரில் இவருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா மருகு மலைன்னு சொல்லுவாங்க. மருகு மாலை ரொம்ப சிறப்பு. எல்லா பூவும் வாட வாசனை குறையும், இது வாட வாசனை கூடும். மருகு வாங்கி வச்சு பாருங்கள் வீட்டில். அதை பொடி பண்ணால் கூட அவ்வளோ வாசனையாக இருக்கும். அதை கூட பொடி பண்ணி கூட நம்ம சாமி போட்டு சுவாசம் பண்ணலாம். ரொம்ப சிறப்பு. அப்படிப்பட்ட புதன் ஓரையில் நமக்கு ஒரு சேமிப்பு தொடங்கலாம். அதே போல் ஒரு வங்கியில் புதிய ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கலாம். அதே போல் அறிவு சார்ந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் செல்லலாம். பெரியோர்களை சந்திக்க, குருமார்களை சந்திக்கிறது, இல்லை குருவாகவே தன்னை ஏற்றுக்கொள்வது, ஆசிரியர்கிட்ட பணிபுரிகிறதுக்கும் இந்த புதன் ஓரை சேரும். ஆசிரியர் நியமிக்கப்படுறதுக்கும் இந்த புதன் ஓரை நல்லாயிருக்கும். ஒரு கார் வாங்குறீங்க, புதன் வாங்கலாம். ஒரு குலதெய்வத்துக்கு வழிபாடு பண்ண போகிறீங்க, புதன் பண்ணிக்கலாம். நிச்சயம் அழகாக பண்ணிக்கலாம். பொண்ணு பார்க்க போகிறீங்க, அழகாக பண்ணலாம். பொண்ணு கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. புதன் ஓரை அதை விட கிடைக்காது. அப்போ இந்த ஓரையின் ரகசியம், இந்த ஓரையில் செயல்படுத்தும் போது உங்களுக்கு எந்த காலத்திலையும் ஒரு நெகட்டிவே வராது, அது பாசிட்டிவாகவே இருக்கும். அப்படிப்பட்ட ஓரையை நீங்கள் பயன்படுத்தி பாருங்களேன். என்னையா சொல்லிக்கிட்டே ஒவ்வொரு சொல்கிறாரு, ஒவ்வொரு ஓரைக்கு சொல்லும்போது இந்த ஓரைக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலிஸ்ட்னா, இந்த ஓரை யாரெல்லாம் பயன்படுத்தலாமியா, இவன் தான் எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கானே, இது ஒரு அழிகரமாகி போச்சே. இப்போ ஞாயிற்றுக்கிழமை பயன்படுத்துங்க,
தீங்களும் செவ்வாய்க்கிழமை பயன்படுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. செவ்வாய் ஒரு பாவியாக இருந்து இவர் இது நட்பாகி அவர் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி போயிடுவார். ஏன்னா எவ்வளோ தான் கோவப்பட்டால் உடனே அதை சரி பண்ணி அவரும் மகிழ்ச்சியாகி மற்ற மகிழ்ச்சிப்படுத்தக்கூடியவர் புதன். அதான் ஞானக்காரகன், குருவுக்கு அடுத்த நிலை உள்ளவன். ஒரு ஞானம் இருந்தால் தன்னை எப்படி வசப்படுத்துன்னு தெரியும், தன் எப்படி வசமானு தெரியும். அதான் ஞானம். அப்போ கேள்வி ஞானமும் இருக்கும், கல்வி ஞானமும் இருக்கும். கேட்கவும் தெரியும், அதை அவன் சொல்லவும் தெரியும். எப்படிப்பட்டது பாருங்க. அப்போ இவன் யாருக்கு பிறந்தவன்னு பார்த்தீங்கன்னா, குருவோட மனைவியோட தாரைக்கும் சந்திரனுக்கு பிறந்தான் இந்த புதன். அழகுலையும் அறிவியலையும் உயர்ந்தவன், பெரும்பாலும் அந்நியர்களை விரும்புவன், அடுத்த இடத்தை பிரியமாக இருக்கக்கூடியவன், அனைவருடையும் அன்பு பாசம் பொழியக்கூடியவன். இந்த ஓரில் பண்ணும் எல்லாருமே நட்பாயிருவாங்க. உங்களுக்கு இந்த ஓரை ஏதாவது செஞ்சு பாருங்கள், அந்த குடும்பம் எனக்கு நட்பாக கிடக்கும். இந்த ஓரில் போய் ஒரு பொதுவான இடங்களில் போய் பேசி பாருங்கள், அந்த அத்தனை பேர் உங்கள் மேலே ஒரு கவன ஈர்ப்பத்தை கொண்டு வருவாங்க. இப்போ புதன் பொருளில் எதை தொடங்கினாலும் அது உங்களுக்கு மிக புகழை கொடுக்கும். அதில் எந்த மாட்டு கருத்து கிடையாது. இப்போ நகை செய்ய போகிறீங்க, ஒரு திருமங்கலம் செய்ய போகிறீங்க, புதன் ஓரில் பண்ணுங்கள். ஒரு பட்டுப்புடவை எடுக்க போகிறீங்க, புதன் ஓரில் பண்ணுங்கள். ஒரு வீட்டுக்கு உண்டான பாத்திரங்கள் உபயோகப்படுற பாத்திரம் எடுக்க போகிறீங்க, புதன் ஓரில் பண்ணுங்கள். எல்லா காலங்களையும் எல்லா நேரங்களையும் இந்த புதன் ஓரையை அதிகமான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட புதன் ஓரையை அனைவரும் பயன்படுத்துங்க. அனைவரும் பாராட்டு மலையில் பொழிவீர்கள் என்பது ஐயமில்லை. அறிவு சார்ந்த பெரியோரோட ஆசீர்வாதம் வாங்கிறது அது அருமையான பலனை கொடுக்கும், அற்புதமான பலனை கொடுக்கும், நல்ல அனுபவத்தை கொடுக்கும். வெளியூர் பிரயாணம் ரொம்ப நல்லது. சுற்றுலா போகிறீங்க, புதன் ஓரையில் போடுங்க. போகிற சுற்றுலா அருமையாக இருக்கும். திட்டம் போட்டு செயல்படுங்க. இந்த புதன் ஓரையில் அனைத்து திட்டமும் உங்களுக்கு வெற்றி வரும். புதன் ஓரைக்கு அவ்வளோ சிறப்புங்க. எல்லாமே வாங்கலாம். புதிய துணி வாங்கிறது, பழைய துணியை கழிக்கிறது, பொண்ணை உருக்கிறதுக்கும் ஆகும், பொண்ணை எடுக்கிறதுக்கும் ஆகும். ஒரு துணியை கழிக்கிறதுக்கு ஆகும், ஒரு துணியை கொடுக்கறதுக்கு ஆகும். அப்போ எல்லாமே புதன் ஓரையில் கிடைக்குதுங்க. அப்போ எல்லா ராசிக்காரர்களும் எல்லா லக்கணக்காரர்களும் எல்லா நட்சத்திரக்காரர்களும் புதன் ஓரை பயன்படுத்தல எந்த வித நெகட்டிவும் கிடையாதுங்க. அழகாக நீங்கள் பயன்படுத்தலாம். ரொம்ப ரொம்ப அற்புதமான சிறப்பு. அதனால் புதன் ஓரையை எல்லோரும் பயன்படுத்துங்க. உங்களுக்கு இந்த பதிவு எல்லாருக்கும் பயன்படுன்னு தான் அந்த பதிவை போட்டு வரோம். இந்த பல நேரங்களில் அதை எதுவும் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஒரு அதிகாலையில் பால் காய்ச்சிருமியா, புதன் ஓரையா, பாலை காய்ச்சிருங்க, சிறப்பாக இருக்கும். அது 4 லட்சம் தேதிகளை தேண்டியில் அந்த நேரங்களில் அது சிறப்பான பலனை கொடுக்கும். பொதுவாக இந்த அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் சொல்கிறாங்க 3 to 5, அந்த 3 to 5 புதன் ஓரையில் வந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பு. புதன் ஓரை, குரு ஓரை, சுக்கிரன் ரொம்ப சிறப்பு. அந்த புதன் ஓரை, சுக்கிர ஓரை, குரு ஓரைக்கு நிகரானவை பார்த்துக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு புதன் அனைவருக்கும் நல்ல அறிவையும் நல்ல செல்வத்தையும் நல்ல தைரிய வீரியத்தையும் நல்ல ஆலோசனையும் அனைத்தையும் வழங்கக்கூடியவன் இந்த புதன் பகவான். இந்த புதன் ஓரையில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்து உங்கள் வெற்றி நடை போட வேண்டும் என்று அனைவரும் புதன் ஓரையை பயன்படுத்தி அதனுடைய புகழை அடைய வேண்டும் என்று அன்புடன் மகிழ்ச்சியுடன் வாழ்த்தி மகிழ்கின்றோம். அடுத்த தொகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.